பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாகும். நம்ம இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபையை தந்தாரே. கர்த்தரை துதிக்கிற இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் நமது நீதியை பாராட்டியருளும். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் தேவனுடைய நீதி. இந்த இருதயத்தில் செம்மையான இருதயம் நம்முடைய இருதயமாயும் காணப்பட்டால் நம்முடைய வழிகள் செம்மையானதாக இருக்கும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய கண்களின் பார்வைகள் செம்மையானதாக இருக்கும். ஆகவேதான் செம்மையான இருதயம் உள்ளவிடத்தில் நம்முடைய நீதியை, தேவ நீதி நமக்கு வரும்போது, தேவநீதி யாருக்கு பல சூழ்நிலைகளில் வேதனையோடு போகிறதை நாம் அறிகிறோம். ஆமேன். அநீதியாய் இதை செய்கிறாங்க. அநீதியான காரியத்தை எனக்கு எதிராய், குடும்பத்துக்கு எதிராய் செய்கிறார்கள், ஊழியத்துக்கு எதிராய் செய்கிறார்கள். அநேகர் போல வேதனைப்படுகிறதை நாம் காண முடியும். ஆனால் நம்முடைய இருதயம் செவ்வையாய் இருக்குமானால் மனிதன் நீதி செய்ய இயலாது. மனிதன் நீதி செய்ய மாட்டான். தேவ நீதி உனக்காக இறங்கி வரும். அல்லேலூயா. மனிதன் உனக்கு தீமை செய்கிறதால் தீமைக்கு தீமை செய்யாதே. நீ உன்னுடைய இருதயத்தை செவ்வைப்படுத்தி கொண்டால் தேவ நீதி உனக்காக இறங்கி வரும். அதான் என்ற பொருள். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை செவ்வைப்படுத்தி கொள்வோம். தேவ நீதி நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தலைமுறைகளில் நம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலை தொழிலிலும் இறங்கி வருவதை நாம் காண முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுப்போம். தேவ நீதி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் செவ்வையாகட்டும். கர்த்தர் கரங்களில் ஒப்பு கொடுப்போம். செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் உடைய சந்நிதியில் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவ நீதிக்காக நாங்கள் காத்திருக்கிற வேளை, தேவன் எனக்கு நீதி செய்வார் என்று நம்பி இருக்கிற வேளைகளில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கருத்தை இன்றைக்கு ஆவியானவர் எங்களோடு உணர்த்தி இருக்கிறேன். எங்கள் இருதயத்தை நாங்கள் செவ்வைப்படுத்தி கொள்ள, எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள், சிந்தைகள், எங்களுடைய நடைமுறைகள், பாவனைகள் சகலதும் ஆண்டவரே செவ்வையானதாய் காணப்பட பரிசுத்தரங்கள் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. அதன் நிமித்தம் தேவ நீதி ஏற்ற வேளையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் அது வெளிப்பட நாமத்தை உயர்த்த உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ நீதி உங்களுக்காக வெளிப்பட நம்முடைய இருதயத்தை செவ்வைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.